மற்ற கட்சிக்கு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கூப்பிடுறது, நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சிக்கு 5 பைசா கொடுக்காம தான் இந்த கூட்டம் வருது. யார் சொன்னா வந்து எலெக்ஷன் ஓட்டே பணமே கொடுக்கலன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியும் நிறைய பேர் நாம் தமிழர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாம் தமிழர்ல இருக்கிறாங்க. அவனுங்களே நான் திட்டுவேன், பைத்தியக்கார பசங்களா இவனை பின்னால் போயிட்டு இருக்காரு, உன் வாழ்க்கையை கெடுத்து போய். அதுக்கப்புறம் 2021 எவ்வளோ பேர் என்ன பார்க்க வந்தாங்க. ஐயோ அம்மா இப்போதான் எங்களுக்கு தெரியுது இவன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வெளியே வந்தவங்க இருக்காங்க. வந்த ராஜீவ் காந்தி இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அந்த சீமானுக்கு கொடி பிடிச்சவனுங்க தானே, கொடை பிடிச்சவனுங்க தானே. இன்னொரு பையன் லக்ஷ்மணனோ ஏதோ அதிமுக போனது பேர் கல்யாண சுந்தரம். அப்போ இவங்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பேசியிருந்தோம், என்னெல்லாம் நம்மள பேசியிருப்போம். எங்கள் தலைவரை பேச எனக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, முட்டா பசங்க. நான் கிட்ட சொல்வேன், பைத்தியக்காரங்களே இவன் பின்னால் போயிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கடான்னு சொல்லிட்டு. பற்று இருக்க வேண்டியது தான், எதுலன்னா பாஷையில் இருக்கலாம். இல்லை அது வந்து தீவிர வெறியாக இருக்கக்கூடாது. வந்துட்டு அதை வச்சு நான் இவனை கொன்னுடுவேன் அவனை கொன்னுடுவேன், இதெல்லாம் வந்துட்டு அரசியல் கிடையாதுங்க. அங்கேருந்து ஏதோ ப்ரெஷர், ஏன்னா அது பிஜேபி சப்போர்ட்ல தான் இவன் இவ்வளோ அயோக்கியத்தனமும் பேசிட்டு இருக்கான் இந்த சீமான். பிஜேபி சப்போர்ட். ஆமா, பிஜேபி தான் இவர் எதிர்க்கிறாங்கிறாரு. எல்லாம் போயிங்க. அன்னைக்கு சொல்றான் நான் என் கட்சியை பிஜேபியோட இணைச்சிருவேன்னு ஒரு நாள் குடிச்சு போட்டு பேசுறேன். அப்போ நாக்கில் நரம்பு இல்லை சொல்லி எதையும் பேசுகிறேன். நாங்களாம் ஞாபகம், எனக்குலாம் ஞாபக சக்தி ஜாஸ்தி. நான் உங்களாட்டெல்லாம் யாராட்டும் பேப்பர் வச்சுக்கிட்டா பேச மாட்டேன். நான் தப்புன்னா நான் சொல்லுவேன் ஐ ஸ்டாண்ட் கரெக்டுன்னு